ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் தை மாத தேய்பிறை பஞ்சமியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வழிபாடு தான் என்னுடைய வீட்டில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மறுபடியும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் அந்த வழிபாடு நான் பண்ணுவேன். ஸோ பஞ்சமிக்கு நான் விளக்கேற்றி நான் அம்மனுக்கு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வழிபாடு பண்ணுறதால பார்த்திங்கன்னா எண்ணற்ற மிராக்கிள்ஸ் அதிசயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ வராகி அன்னையை எல்லாரும் எப்படி அன்னை எப்படி எல்லாருடைய வீட்டுக்கும் வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் அவங்க முதல்ல தேடி வராங்க. ஸோ அவங்க கண்ணில் தான் அந்த வராகி அம்மன் எப்படியாவது யார் மூலயமாவது சொல்லி கேட்டு அந்த மாதிரி தான் அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நானும் அப்படி தான் வழிபட ஆரம்பித்தேன். ஸோ வராகி தாயை வேண்டினோம்னா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் விளக்கேற்றினா போதுங்க. வராகி எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பா, அதிசயம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இந்த வராகி வழிபாடு யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்குங்க. நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி அடையணும்னா ஒன்றும் இல்லைங்க, எளிமையான மந்திரம், வராகி மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய சுவாகா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் 9 முறை சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு போங்க. உங்கள் வேலை கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. நான் எப்பவும் போல் அம்மாவோட படம் இல்லை, வீட்டுக்கு வரணும்னு அவரை நினச்சா தான் வர முடியும். அது என்னைக்கு அப்படிங்கிறத அவளே சொல்லுவாள். ஸோ அது வரைக்கும் நான் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. மிராக்கிள்ஸை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை. எளிமையான பஞ்சமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நன்றி, வணக்கம்.